சட்டவிரோதமாக மனநலம் காப்பகம் நடத்தி வந்த அகஸ்டின் குறித்தும் காப்பகம் குறித்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சினிமாவை மிஞ்சும் அளவிற்கு மர்மங்கள் நிறைந்த மனநல காப்பகம் குறித்த அதிர்ச்சியான செய்திகளால் குளிரான பிரதேசமான கூடலூர் அச்சத்தில் வெளவெளத்து கிடக்கிறது. காப்பகத்தை நடத்தி வந்த அகஸ்டின் தனக்கு சொந்தமான இடத்தில் உயிரிழந்த பலரை புதைத்ததாகவும் தகவல்கள் வெளியாகி அதிரச் செய்திருக்கிறது. சுமார் 23 ஆண்டுகளாக இந்த மர்ம காப்பகத்தை உரிய அனுமதியின்றி நடத்தி வந்ததாக சொல்லப்படும் நிலையில் அதிகாரிகள் அதனை கண்டறியவில்லையா என கொதித்து போயுள்ளனர் மக்கள். அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் கேட்கப்பட்ட நிலையில் தனது சார்பில் விளக்க நோட்டீஸ் ஒன்றை கொடுத்திருக்கிறார் அகஸ்டின். அதில் தான் சித்த வைத்திய குடும்பத்தைச் சேர்ந்தவன் என குறிப்பிட்டுள்ள அகஸ்டின் டிசம்பர் 27ஆம் தேதி 1999ஆம் ஆண்டு லவ் ஸ்டோர் என்ற காப்பகத்தை தொடங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்டு பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களின் பெயரோ முகவரியோ தெரியவில்லை என்பதால் அது குறித்து ஆவணங்களில் குறிப்பிடவில்லை என்றும் இனிமேல் ஆவணங்களை முறையாக பராமரிப்பேன் என்று அப்போதே உறுதியளித்திருக்கிறார். அதேபோல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்த ஆவணங்களையும் முறையாக பராமரிப்பேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். காப்பகம் நடத்துவதற்கான ட்ரஸ்ட் பதிவு மட்டும்தான் செய்யப்பட்டுள்ளதே தவிர வேறு எந்த ஆவணங்களும் இல்லை என நோட்டீஸில் போட்டுடைத்த அகஸ்டின் இனி அதனையும் முறையாக பெற்று பாதுகாப்பேன் என உறுதியளித்துள்ளார். ஆனால் காகிதத்தில் உறுதியளித்ததோடு சரி, மீண்டும் அது குறித்த எந்தவித முன்னெடுப்புகளையும் அகஸ்டின் எடுக்கவில்லை என்பது தற்போது நடந்து வரும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது மட்டுமின்றி 2019 அளித்த விளக்கத்தின்படி காப்பகம் நன்கொடை எதையும் பெறவில்லை என்றும் சொந்தமாக உழைத்து தங்கள் குழந்தைகளை காக்க வேண்டும் என எண்ணுவதாகவும் தெரிவித்துள்ளார் அகஸ்டின். காப்பகத்தில் பணிபுரியும் பாதுகாப்பாளர்களும் இலவசமாகவே பணிபுரிவதாக குறிப்பிட்ட அவர் தாமாக முன்வந்து உணவு கொடுத்து உதவுபவர்களிடமும் ரசீது பெறுவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். நன்கொடையே பெறாமல் ஒரு காப்பகம் நடத்தப்படுகிறதா என பலர் புருவம் உயர்த்த, மற்றொரு புறமோ 2,43 லட்சம் ரூபாய் செலவில் அவர் இயக்கி தயாரித்த புதர் என்ற படத்தின் மீதும் பலரின் பார்வை விழுந்துள்ளது. அந்தமானில் வசிக்கும் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த சென்டினல் மக்கள் பற்றிய பல்வேறு தகவல்களை உருவகப்படுத்தி புதர் என்னும் படத்தை உருவாக்கியுள்ளார் அகஸ்டின். PhDக்காக தீவுக்கு செல்லும் பெண் ஒருவர் அங்குள்ள பழங்குடியினரால் பிடிக்கப்பட அவரை மீட்டெடுக்க சித்த மருத்துவர் ஒருவர் உதவுகிறார். அதன் பின் நடக்கும் சுவாரஸ்ய சம்பவங்களை கொண்டு தயாரான இப்படத்தில் நடன இயக்குனரும் நடிகருமான ராபர்ட் நடித்துள்ளார். இடும்பன் என்ற தீவுக்கு சென்ற யாரும் இதுவரை உயிரோடு வந்ததில்லை என இந்த படத்தில் வரும் வசனமும் இந்த காப்பகத்தில் இப்போது நடந்திருப்பதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவே இப்போது தெரிகிறது. காப்பகம் இருந்த இடம் முழுவதும் அதிகாரிகளின் கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கும் நிலையில் அங்கு நடந்த மர்மங்கள் என்ன, இறந்தவர்கள் யார், இருப்பவர்கள் யார், இன்னும் என்னென்ன அங்கே இருந்து வெளியுலகத்திற்கு வர இருக்கிறது என்பது போன்ற தகவல்கள் உரிய விசாரணைக்கு பின்னரே தெரியவரும். ஆனாலும் கூடலூரில் நடந்திருக்கும் இந்த துயரம் காப்பகங்கள் மீது அதிகாரிகள் கவனத்தை திருப்பி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.